அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் 100 டேஸ் 100 வீடியோஸ். இன்றைக்கி டே 5. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பின்னாடி அங்கே குட்டிகளோண்டு ஒரு கை தெரியுது, அது என்னோடய பொண்ணு தான். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்துட்டா. அன்றைக்கி நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் புளிக்குழம்பு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்லி. நீங்கள் யாருமே சொல்லலை, இருந்தாலும் நானே வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இந்த புளிக்குழம்புக்கு வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 2 பொட்டேட்டோ, கொஞ்சமாக லேடிஸ் ஃபிங்கர், என்ன வெஜிடபிள் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் இது தான் இருந்துச்சு. பொட்டேட்டோ நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் நான் என் பொண்ணு கொடுக்குறதுக்காக நான் பொட்டேட்டோ ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா எல்லாமே கட் பண்ணி ஒரு செப்பரேட் பிளேட்டில் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா சிக்கன் வாஷ் பண்ண போயிட்டேன். சிக்கன் வந்து இங்கே எப்படின்னா, இங்கே ஃப்ரோசன் சிக்கன் தான் கிடைக்கும். ஃப்ரெஷ் சிக்கனும் கிடைக்கும், ஃப்ரோசன் சிக்கனும் கிடைக்கும். நான் வந்து என் பேபிக்கு கொடுக்குறதா இருந்தால் நான் வந்து ஃப்ரெஷ் சிக்கன் வாங்கிப்பேன். அப்படி இல்லைனா ஃப்ரோசன் சிக்கனே நாங்கள் வாங்கிப்போம். இப்போ கடை நல்லா சூடான பிறகு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம எப்பயுமே தாளிப்போல் கடுகு, உளுந்து பருப்பு அதெல்லாம் போட்டு அந்த மாதிரி எல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம். தாளித்த பிறகு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வணக்கணும். வணக்கிட்டு எப்படின்னா அது கொஞ்சம் கண்ணாடி பதம் வரணும் வெங்காயம். இந்த டைம்லேயே நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். அது நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கணும். அது வதங்கி முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணி அதுவும் எண்ணெயிலே நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கணும். சிக்கன் எப்படின்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு சாட்டே பண்ணும்போது அதுவும் கலர் லைட்டாக மாறும். அது வரையுமே நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதுவுமே வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வணக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த லேடிஸ் ஃபிங்கரில் இருக்கிற குழெல்லாம் போகும். அதுக்கப்புறமா எனக்கு தேவைக்கேற்ப நான் வந்து மிளகா பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து நான் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் வந்து நான் வந்து மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் இதில் தேங்காய்லாம் எதுவுமே அரைச்சி ஊற்றலை. எனக்கு வந்து இந்த மல்லிப்பொடி தான் திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு. அதுவும் சேர்த்து நான் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு அதுக்கப்புறமா புளி தண்ணி சேருங்க. புளி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதுதான் ஒயிட் பீன்ஸு லாஸ்ட்டாக காட்டியிருக்கேன்ல, இது குழம்பு நல்லா கொதித்த பிறகு லாஸ்ட்டாக இது வந்து போட்டுடணும். ஏன்னா இது ஆல்ரெடி பாயில் பண்ணி தான் இருக்கும். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, தயார். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.